குட் ஈவினிங் ஆல். எஸ்டர்டே நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தி பார்த்தோம். இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் இஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்? ஸோ வாட் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இட் இஸ் அபவுட் தி மிக்ஸ் ஆஃப் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பை யூசிங் ஒரு டெப்ட் இல்லைன்னா ஒரு ஈக்விட்டி வச்சு நம்ம ஒரு ஆப்ரேஷன் ஆஃப் தி பிஸ்னஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றத கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா capital structure means the proportion of debt and equity used for financing the operation of the business. So ஒரு business ஓட operations வந்து efficient-ஆ நம்ம பண்றதுக்கு ஒரு debt and equity ஓட proportion தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா it is about the capital structure அப்படி. ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is the debt divided by equity. So debt divided by equity அப்படின்னா how much of debt we are using compared to equity. So equity compare பண்றதை விட நம்ம எவ்வளோ debts யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த debt divided by equity ன்னு சொல்லுது. So its capital structure is nothing, it's the proportion of debt and equity தான் வந்து capital structure அப்படின்னு சொல்றோம். An ideal capital structure is very difficult to define, but it should be such that it increases the value of equity shares or maximizes the wealth of equity shareholders. ஸோ ஒரு நல்ல கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்றது இட் இஸ் ஒரு டிஃபிகல்ட்டான திங் தான். ஸோ அப்படி நல்ல ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா இட் ஷுட் இன்க்ரீசஸ் தி வெல்த் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஒன் திங் இஸ் அபவுட் தி value of equity shares should be increases or maximizes the wealth of equity shareholders. This is about the capital structure. ஸோ நம்ம டெப்ட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் உள்ள அந்த ப்ரொபோர்ஷனேட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு டெப்ட் அண்ட் ஈக்விட்டி நம்ம காஸ்ட் அண்ட் ரிஸ்க்ல எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது, எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டெப்ட் அண்ட் ஈக்விட்டி டிஃபர் இன் காஸ்ட் அண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெப்ட் இன்வால்வ்ஸ் லெஸ் காஸ்ட், but it is very risky because of the payment of regular interest, which is the legal obligation of the business. If the company fails to pay its obligation, the security holders can claim over the assets of the company. So debt அப்படினாலே it involves less cost தான் சொல்றோம். எதனாலனா நமக்கு வந்து டெப்ட பொறுத்த வரைக்கும் it is the tax deductible. So டெப்ட்ங்கும் போது we are paying interest on டெப்ட்ங்கும் போது இதுக்கு எந்த விதமான டாக்ஸஸும் கிடையாது. அப்படிங்கும் போது இட் இஸ் தி லெஸ் காஸ்ட். பட் என்ன சொல்றாங்க, காஸ்ட் லெஸ்ஸா இருந்தாலுமே இட் இஸ் வெரி ரிஸ்கி அப்படின்னு சொல்றோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடன் வாங்கி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் இஸ் தி ஆப்ளிகேஷன் என்ன, ஒரு கடமை அண்ட் ஒரு கட்டாயம் என்னன்னா கம்பல்சரி வி ஹாவ் டு ரீபே இட். கண்டிப்பா அதை வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு ரீபே பண்ணணும். எதோட பண்ணணும்னா வித் வட்டியோட பண்ணணும். அதாவது அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டோட நம்ம அகைன் பே பண்ணும்போது இட் இஸ் தி ரிஸ்கி ஃபார் தி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் டெப்ட் இன்வால்வ்ஸ் லெஸ் காஸ்ட், பட் இட் இஸ் வெரி ரிஸ்கி பிகாஸ் ஆஃப் தி பேமெண்ட் ஆஃப் ரெகுலர் interest, which is the legal obligation of the business. If the company fails to pay its obligation, in case அந்த amount repay பண்ணல with interest ஓட அப்படிங்கும்போது the security holders claim over the assets of the company. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணல அப்படின்னா நம்ம கம்பெனியோட அசட்ஸ்ல இருந்து அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. எதை டெப்டா, அதான் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன் திஸ் வே டெப்ட் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி லெஸ் காஸ்ட் அண்ட் இட் இஸ் வெரி ரிஸ்கி அப்படின்னு சொல்றோம். ஸோ பே பண்ணா
and there is no any more issues. If in case we are ரீபே பண்றதுல வந்து நம்ம பே பண்ணல ஒழுங்கா அப்படிங்கும்போது கண்டிப்பா இது ஒரு பிசினஸ்க்கு ஒரு ரிஸ்க் தானே. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க அபவுட் தி டெப்ட். நெக்ஸ்ட் வந்து இப்ப டெப்ட் பார்த்தாச்சு. இப்போ now we are seeing about equity. ஈக்விட்டிங்கும் போது இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் செக்யூரிட்டிஸ், பட் தீஸ் ஆர் சேஃப் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் தி company's point of view. As a company has no legal obligation to pay a dividend to equity shareholder if it is running into losses. So debt பொறுத்த வரைக்கும் நம்ம லெஸ் காஸ்ட் அண்ட் இட் இஸ் ரிஸ்கின்னு பார்த்திருக்கோம். லெஸ் காஸ்ட் எதனால நம்ம டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ வெரி ரிஸ்க்குங்கும் போது we have to repay with interest இல்லையா. ஸோ இப்போ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. அதே சமயம் இட் இஸ் சேஃப். ஸோ டெப்ட்ல வந்து ரிஸ்கியா இருக்கும், இது வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இது வந்து சேஃபா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நம்ம எந்த விதமான டிவிடெண்டும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ண தேவையில்லை. எப்பன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம பிசினஸ் வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது there is no legal obligation to pay a dividend to equity shareholders if it is running into losses. So அப்படிங்கும் போது it will be safe. ஏன்னா டெப்ட்டுங்கும் போது we will borrow those funds இல்லையா. ஸோ borrow பண்ணும்போது we should sure we have to pay those funds. பட் ஈக்விட்டிங் போது இட் இஸ் கம்பெனிஸ் ஈக்விட்டி ஷேர், அதாவது ஒரு ஓனர் ஷேர்ஸ் நம்ம ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிசினஸ்ல லாஸ் ஆனாலுமே இட் இஸ் நாட் அ மேண்டட்டரி டு பே தி டிவிடெண்ட் டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஈக்விட்டி. ஸோ இதோட கன்க்ளூஷன் ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பிசினஸ் அஃபெக்ட்ஸ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த டெப்ட் அண்ட் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் இட் அஃபெக்ட்ஸ் தி ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டிங்கும் போது என்ன, using debt can increase profit for shareholder because the tax benefit are not having to share profit with நியூ ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ எதனால ப்ராஃபிட்டா இருக்கும்னா நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வந்துட்டு அண்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணும் அப்படின்ட்டு நீட் கிடையாது. ஸோ இட் வில் பி ப்ராஃபிட்டபிலிட்டி. ஃபினான்ஷியல் ரிஸ்க்குங்கும் போது வி ஹாவ் டு ரீபே இட் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸோ based on profitability and financial risk வந்து affect பண்ணுது அந்த capital structure அப்படின்னு சொல்றோம். So generally company use the concept of financial leverage to set up the capital structure. So generally ஒரு company வந்து எப்படி வந்து அவங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்றாங்கன்னா பை யூசிங் ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஸோ லீவரேஜ் அப்படிங்கும் போது இட் இஸ் லைக் யூசிங் அ லோன். நம்ம லோன் யூஸ் பண்ணி நம்மளோட பிசினஸ் வந்து ஒரு க்ரோத்ல வந்து ஃபாஸ்டா கொண்டு போறதுக்கு, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம அததான் வந்து ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலி கம்பெனி வில் யூஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் லீவரேஜ் டு செட் அப் தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். So this is about the debt and equity with different cost and risk. So financial leverage. Financial leverage is also known as the trading on equity. So financial leverage refers to the proportion of debt in the overall capital. So நம்ம இது பார்த்தோம் இல்லையா, like debt capital structure formula which is the proportionate of the debt divided by equity. So financial leverage like also the same concept. Overall capital நம்ம how much of debt company is using. So overall capital எவ்வளவு debt company யூஸ் பண்ணுது அப்படிங்கறத financial leverage, அதாவது trading on equity அப்படின்னு சொல்றோம். So financial leverage is equal to debt divided by equity. With debt funds, company funds and earnings increase because debt is cheaper source of finance, but it involves higher degree of risk. So நாம ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், டெப்ட் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி சீப்பர் பிகாஸ் இதுக்கு வந்து டாக்ஸ் டிடக்டபிள். ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கனால டெப்ட் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி சீப்பர். பட்
it is also at the same time it will be risky because we have to repay those funds with interest. So நம்ம திருப்பி இந்த கடனை வந்து நம்ம பே பண்ற ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எதோட வித் இன்ட்ரெஸ்டோட நம்ம பே பண்ணும்போது இட் இன்கர்ஸ் எ ஹை டிகிரி ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதான் வந்து இங்க டெப்ட் ஃபண்ட்ஸ் company funds and earnings increase because debt is cheaper source of finance. So இது cheaper source of finance இருக்கனால ஒரு கம்பெனியோட ஃபண்டு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், more debt will increase by earning only when the return on investment is more than the rate of interest on the debt. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. எதை விட? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்றதுல நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்ம டெப்ட் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஏன்னா இட் வில் பி ரிஸ்கி. எதனாலனா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் அகைன் ரீபே பண்ணணும். ஆனா நம்ம பாரோ பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கு. நம்மளோட ரிட்டர்ன், அதாவது வாட் வி ஆர் இன்வெஸ்டட், அதுல இருந்து வரக்கூடிய நமக்கு ப்ராஃபிட் அது வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது இந்த கம்பெனி இஸ் இன் தி ஃபேவரபிள் சிச்சுவேஷன். ஸோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஒரு பிசினஸ்ல. எப்போ? when return on investment இது வந்து greater than symbol இல்லையா? So when return on investment is greater than rate of interest வந்து கம்மியா இருக்கு, return on investment அதிகமா இருக்கு. அதுதான் இந்த கான்செப்ட்ல சொல்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது it will be the favorable situation. And the second one பாத்தீங்கன்னா, ஸோ அதுதான் இங்க more debt will increase by earning only when the return on investment is more than the rate of interest on the debt. இப்ப செகண்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லெஸ் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து கம்மியா இருக்கு, பட் நம்ம பே பண்ணக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தா இட் இஸ் நாட் பாசிபிள் டு பே இல்லையா? நம்ம கிட்ட சஃபிஷியண்டா ஒரு கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இல்லாம நம்ம எப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம பே பண்ண முடியும்? ஸோ இதுல இந்த சுச்சுவேஷன்ல என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. அதாவது நம்ம வட்டி கொடுக்கறது வந்து அதிகமா இருக்கும் போது இட் இஸ் தி அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். ஸோ ரெண்டு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் is the favorable situation. So favorable situation na investment is more than the rate of interest on the debt. Unfavorable situation na rate of interest is more than the earnings. Then more debt means loss for the company. So rate of interest அதிகமா இருக்கு, நம்ம வாங்கின கடன் அதிகமா இருக்கும் போது இது ஒரு விதமான கம்பெனிக்கு லாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். So this is about the financial leverage, that is trading on equity. So இங்க வந்து 3 situations கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருந்தா என்ன மாதிரி விதமான சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி இந்த சுச்சுவேஷன் 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் கேபிட்டல் வந்து 50 lakhs, ஈக்விட்டி கேபிட்டல் 50 lakhs, டெப்ட் nil, டாக்ஸ் ரேட் 30% per annum, அண்ட் இபிஐடி 7 lakh. ஸோ அதே மாதிரி ரெண்டு சுச்சுவேஷன்ல வேற வேற இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட், டாக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இபிஐடி அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? 7 lakhன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா
இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா EBIT டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100. ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டோட ஃபார்முலா. ஏன்னா இப்ப நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு, அதை கம்பேர் பண்ணி எந்த சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது அந்த 3 சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ EIT வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு, ஸோ EBIT வந்து நமக்கு கொடுத்தாங்க இல்லையா. ஸோ ரிட்டர்ன் ஆன் EBIT டிவைடட் பை கேபிட்டல், அப்போ 7 lakh. Divided by 50 lakh to so return கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இல்லையா. So return investment கண்டுபிடிக்கிற ஃபார்முலா EBIT divided by total. ஏன்னா கேபிட்டல் கொஸ்டின் இருக்காங்க 50 lakh and EBIT வந்து 7 lakh கொடுத்தாங்க. எவ்வளவு வரும், இட் இஸ் 4. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு 14% கிடைக்கும். ஸோ எது மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸை பார்ப்போம் இல்லையா. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு 14% சொல்லிட்டாங்க. ஸோ 14% சொல்லும் போது நம்மளோட டெப்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நல். ஸோ ஏன்னா டெப்ட்ல தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நமக்கு. ஸோ டெப்ட் வந்து நல். ஸோ இதோட டெப்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 lakh, இதோட டெப்ட் பாத்தீங்கன்னா 20 lakh. இப்போ எல்லா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இதுலயும் 50 lakhs தான் கொடுத்துருக்காங்க, இதுலயும் 50 lakhs தான் கொடுத்துருக்காங்க, இதுலயும் 50 lakhs. EBIT எல்லாமே ஈக்குவலா இருக்கு, 7 lakh தான் இருக்கு. ஸோ நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவராலா என்ன வரும், இட் வில் பி 14% தான் நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சிச்சுவேஷன் 3ல பாத்தீங்கன்னா இப்போ டெப்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இங்க 20 lakhs கொடுத்திருக்காங்க, இங்க 10 lakhs கொடுத்திருக்காங்க, இங்க நெல்லா இருக்கு. அப்போ சிச்சுவேஷன் 3ல பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் தி ஹையஸ்ட் ரிட்டர்ன் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்க. இப்போ சிச்சுவேஷன் 2ல பாத்தீங்கன்னா இட் வில் கிவ்ஸ் அ மாடரேட்டா இருக்கும் ரிட்டர்ன், அண்ட் சிச்சுவேஷன் 1ல வந்து இட் வில் பி நெல். எதனாலனா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டெப்டோட வேல்யூ நமக்கு எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸா இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹையர் ரிட்டர்ன் வி வில் கிவன். ஸோ டெப்ட் அதிகமா இருந்துச்சுன்னா கடன் அதிகமா வாங்கும்போது வில் கிவ் ஹையஸ்ட் ரிட்டர்ன் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, 20 lakhs விட 10 lakhs கம்மியா இருக்கு. இங்க 10 lakhs விட இது நில்லா இருக்கனால இட் வில் பி லீஸ்டா தான், லீஸ்ட் ரிட்டர்னா தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்க பாருங்க, maximization of the wealth of equity shareholder, EPS is equal to maximize. So EPS போது it is the earning per share தான் நம்ம EPS அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஷேர் வேல்யூக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்றோம் அதுதான் EPS அப்படின்னு சொல்றோம்.
இப்போ if we compare all the situation, then we see the situation 3ல பாத்தீங்கன்னா situation 3ல equity shareholders can get maximum return. So maximum return situation 3ல எதனால based on highest debt. And situation 2ல it will be moderate and situation 1ல it will be least கம்மியா குறைவா வாங்க. Hence it is proved that more debts bring more income for the owners in capital structure. So capital structure பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு டெப்ட் ஹையரா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட இன்கமும் ஓனர்ஸ் கொடுக்கறது இட் வில் பி ஹையர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் more debt brings more income for the owners in capital structure. But this statement holds only till rate of earning of capital, that is return on investment of the company, is more than the rate of interest changed on debt. So இப்போ நம்ம டெப்டையும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ணி எது ஹையரா இருக்கு, ஸோ எந்த சுச்சுவேஷன் வில் பி ப்ரிஃபரபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நான் சொன்ன மாதிரி இப்போ 7 lakh டிவைடட் பை 50 lakh அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அப்படி 7 lakh டிவைடட் பை 50 lakhங்கும் போது நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வருது? 14% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஸோ 14% வருது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இஃப் இட் இஸ் 10% அப்படின்னா ஸோ 10%ஓட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அதிகமாக தான் இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் தி ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் தான். ஏன்னா நமக்கு கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு, ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இட் இஸ் தி ஃபேவரபிள் சுச்சுவேஷன். ஸோ தட் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் greater than rate of interest. So இதுதான் இந்த 3 சுச்சுவேஷன்ஸையும் இங்க சொல்றாங்க. நம்ம அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் பார்க்கணும். நம்ம டெப்டோட வேல்யூ, அதாவது 20 lakhsக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் 10%. ஸோ 10 lakhக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் 10%. ஸோ இதுல வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இல்லை. ஸோ வி ஷுட் கம்பேர் ரேட் ஆஃப் டெப்ட்டுக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம 14% சொன்னோம். இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 14%ங்கிறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், which is greater than interest on debt, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த 2 சுச்சுவேஷன்லயுமே வந்து அவங்க 10% கொடுத்துருக்கனால அந்த 10% தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 20 lakhsக்கும் 10%, 10 lakhsக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிச்சதுல நமக்கு 14% கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஹையரா இருக்கு, இது வந்து லோவரா இருக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் we can increase the return of the investment to the shareholders. So shareholdersக்கு நம்மளால highest return கொடுக்க முடியும் and favorable situationல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. So this is இதுதான் வந்து இந்த 3 situations கம்பேர் பண்ணி which is the preferable unfavorable அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. and the same another situations கொடுத்திருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது இட் இஸ் அபவுட் தி நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா, என்னென்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல்னு பார்த்தோம். ஸோ EBIT 3 lakh and divided by 6 lakh into 100 அப்படிங்கிறோம். ஸோ 6 lakh into 100னா நமக்கு 6% கிடைக்குது. ஸோ 3 lakh divided by
6% கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 lakh டிவைடட் பை 50 lakh. ஆக்சுவலா இங்க 50 lakh போடும், இங்க 6 lakh கொடுத்துருக்காங்க. ஏன்னா டோட்டல் கேபிட்டல் நமக்கு 50 lakhs தானே கொஸ்டின் சுச்சுவேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 50 lakh. ஸோ இபிஐடி 3 lakh கொடுத்துட்டாங்க, டோட்டல் கேபிட்டல் 6 lakh. அப்ப நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது? 6% கிடைக்குது. நெக்ஸ்ட் இது 3 lakh சேம் தான், அண்ட் டிவைடட் பை 50 lakh. ஸோ இது 3 lakh அண்ட் டிவைடட் பை 50 lakh. ஸோ இதுல என்னன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ டெப்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது குறைஞ்சாலுமே நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது 6%. அது வந்து எந்த விதமான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டெப்டையும் பாதிக்கல, ஒரு ஈக்விட்டியும் பாதிக்கல. ஏன்னா அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் குறைஞ்சாலும் நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%. ஸோ 10%ங்கும் போது நமக்கு 6% வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, நமக்கு வர வேண்டிய இன்கம் தாண்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு. ஸோ த பிசினஸ் இஸ் இன் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன். எதனால? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு, நமக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ், அதாவது நமக்கு வர வேண்டிய இன்கம் கம்மியா இருக்கும்போது சஃபிஷியன்ட் அமௌண்ட் நமக்கு பே பண்ண பத்தாது. ஸோ இதுதான் வந்து இந்த சுச்சுவேஷன்ல சொல்லணும். ஸோ ஃபேவரபிள் சுச்சுவேஷன் ஒன் கேஸ் பார்த்தோம், அண்ட் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் ஒன் கேஸ் பார்த்தோம். ஸோ டெப்ட் அண்ட் ஈக்விட்டி வச்சு நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, எந்த சுச்சுவேஷன்ல வாட் இஸ் தி ஃபேவரபிள் சுச்சுவேஷன், வாட் இஸ் தி அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி டெசிஷன் ஆன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து டிசைட் பண்ணும்போது வாட் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் விச் இஸ் இன்ஃப்ளூயன்சிங், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அண்ட் இதெல்லாம் பாதிக்குது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத வந்து ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் தி டெசிஷன் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா we should see that is cash flow position வந்து நம்ம ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்ணும்போது it is the major factor which is affecting the capital structure அப்படின்னு சொல்றேன். ஸோ கேஷ் ஃப்ளோ பொசிஷன்ல டிபெண்டன்சின்னு சொல்றாங்க, which means that capital structure decisions rely on the business ability to generate sufficient cash flow. So ஒரு sufficient cash flow இருந்தா மட்டும்தான் we can decide those whether we have to prefer debt or equity அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது எதை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ பொசிஷனை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதோட அந்த கேஷ் ஃப்ளோ பொசிஷன்ல ஈவன் அதுல ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்பெனிஸ் may face insolvency if they cannot meet fixed payment obligations due to poor cash flow. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ பொறுத்துதான் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டிசைட் பண்றது இருக்கு. அப்படிங்கும்போது ஈவன் அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி கம்பெனியா இருந்தாலுமே they will face insolvency. ஸோ அந்த இன்சால்வென்சிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா
சம்டைம்ஸ் வந்து அவங்களோட சர்டன் ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்டையோ வந்து பே பண்ண முடியாம போகும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட எப்போ கேஷ் ஃப்ளோ கம்மியா இருக்கும், நம்மளால ப்ராப்பரா அமௌண்ட் வந்து பே பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விதமான ரிஸ்க். ஸோ அதை பேஸ் பண்ணியும் தட் ஃபேக்டர் ஆல்சோ ஷுட் கன்சிடர் வைல் டிசைடிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றேன். And the third one is action, which means companies must assess working capital liquidity before incorporating debt அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்னன்னா, பிஃபோர் அ கம்பெனி டேக்ஸ் ஆன் டெப்ட், ஒரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஷுட் எவால்வேட் தி ஒர்க்கிங் கேபிட்டல் லிக்விடிட்டி. ஸோ அந்த டெப்ட், அந்த ஒரு விஷயம், அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி வி மஸ்ட் எவாலுவேட் இட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் லிக்விடிட்டி. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் லிக்விடிட்டினா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், விச் மீட் ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன். ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம கரண்ட் அக்வயர், அதாவது கரண்ட் அசெட் யூஸ் பண்ணும்போது வாட் ஆர் ஆல் தி ஆப்ளிகேஷன்ஸ், அந்த ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், மீட். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷனை மீட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராப்பர் ஒர்க்கிங் கேபிட்டல் லிக்விடிட்டியா இருக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இந்த எதனால இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லிக்விடிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so working capital liquidity shows whether the company can pay day-to-day expenses and manage its operations smoothly. ஒரு ஸ்மூத்தா நம்மளால அந்த பிசினஸ் ஆப்ரேஷனை பே பண்ணது, ஐ மீன் ஸ்மூத்தா கொண்டு போகுதான்னு பாக்குறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் லிக்விடிட்டி மெயினா பார்க்கணும். இஃப் அ கம்பெனி லேக்ஸ் லிக்விடிட்டி, இப்போ வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து லேக் ஆகுது அப்படிங்கும்போது, ஸோ நம்ம வந்து அகைன் வி ஷுட் ஸ்டில் நிறைய கடன் வாங்கணும். ஆனா நிறைய கடன் வாங்கும்போது நம்மளால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட் அண்ட் இட் வில் பி ஸ்ட்ரகிள் டு தி கம்பெனி டு பே தோஸ் டெப்ட். ஸோ இதனால என்ன ஆகும், நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் லிக்விடிட்டியை நம்ம கரெக்டா அசஸ் பண்ணணும். அப்போதான் வந்து நம்ம டே டு டே ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது ஏதாச்சும் லிக்விடிட்டி ஃபார்ம்ல ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் கரெக்டா மீட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கேஷ் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ கேஷ் ஃப்ளோ பொசிஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். And second thing is interest coverage ratio. Interest coverage ratio இங்க என்ன சொல்றாங்க, measures how many times EBIT covers interest payment அப்படிங்கிறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இபிஐடின்னு என்ன சொல்லியிருக்கோம், திஸ் இஸ் அபவுட் தி ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் கேன் கவர் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ எவ்வளோ டைமுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம், எவ்வளோ ரிட்டர்ன் வருது, பேஸ்ட் ஆன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை அக்வயர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹை ஐசிஆர் அப்படிங்கும் போது ஹை இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இண்டிகேட்ஸ் கெப்பாசிட்டி டு டேக் ஆன் மோர் டெப்ட். இன்கேஸ் இப்போ பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ நமக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு இந்த கம்பெனி வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுது அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் நம்ம சொல்றோம். If the company earns 5 to 6 times more than its interest obligation, ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆப்ளிகேஷனையும் தாண்டி நிறைய நம்ம ஏர்ன் பண்றோம், அதுதான் என்ன சொல்றாங்கன்னா மெஷர்ஸ் ஹவு many times EBIT கவர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்க்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்றோம் அப்படிங்கறத இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல ஹை ஐசிஆர் அப்படிங்கும்போது நமக்கு ஹை ரிட்டர்ன் வருது than its interest obligation. This means இது என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இப்ப ஹை ஐசிஆர் நமக்கு வருதுங்கும் போது இட் இஸ் அ ஸ்ட்ராங் பொசிஷன் டு ஹேண்டில் எக்ஸிஸ்டிங் டெப்ட் அண்ட் ஈவன் டேக் மோர் டெப்ட் சேஃப்லி. ஸோ இதனால நம்ம பொசிஷன், நம்ம கம்பெனியோட பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. எதை பொறுத்துனா நம்மளால அதிகமா டெப்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறோம். ஏன்னா இட் வில் பி சேஃப் ஜோன்ல நம்ம இருப்போம். ஸோ அதான் இண்டிகேட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் லோ ரிஸ்க் ஃபார் ரெண்டர்ஸ். ஸோ நம்ம ஈஸியா டெப்டையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அண்ட் நிறைய டெப்டும் நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ லோ ஐசிஆர் அப்படின்னா
இப்போ இதுல வந்து 5 to 6 போது இட் இஸ் தி ஹையஸ்ட் ரிட்டர்ன் தேன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ லோ ஐசிஆர் போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆர் லெஸ் தென் 1 இருக்குன்னா the company is barely earning enough and not enough to cover its interest payments. So earning வந்து கம்மியா அவங்க earn பண்றாங்க அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க நிறைய பே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா it it signals that the companies has higher financial risk. So அவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ இதுல வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும்போது அவங்க எவ்வளவு டெப்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையா, ஏன்னா இட் இஸ் இன் தி சேஃபர் ஜோன். பட் இங்க லோ ஐசிஆர் அப்படிங்கும்போது இட் பினான்சியல் ரிஸ்க் அதிகமா இருக்கு, நம்மளால பே பண்ண முடியாது. சரியா, இப்ப பே பண்ண முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணா we should prefer the equity தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா ஈக்விட்டி போது there is no any more obligations to repay அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன்னா it is the owners fund இல்லையா. So the high ICR இருக்கும்போது we should prefer debt. If in case of there is low ICR we should favor of equity. அதுதான் என்ன சொல்றோம், suggest limited ability to service debt favoring equity. So this is about the interest coverage ratio. The third one is return on investment. So return on investment தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, how much earn, how much return நம்ம இன்வெஸ்ட் பண்ணல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் earn பண்றோம், அது எவ்வளவு earn பண்றோம் அப்படிங்கறதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ரிஃபரன்ஸ் ஃபார் டெப்ட் நம்ம எப்போ அக்வயர் பண்ணணும், ஈக்விட்டி எப்போ ப்ரிஃபர் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டெப்ட் நம்ம ப்ரிஃபர் பண்றோம், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஈக்விட்டியை ப்ரிஃபர் பண்றோம் அப்படிங்கறத ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ when return on investment is greater than interest rate, debt is advantageous. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம் இல்லையா, எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கும், ரிட்டர்ன் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா we should prefer the debt funds நம்ம acquire பண்ணலாம், which is advantageous and it is tax deductible சொன்னோம் இல்லையா, tax benefits advantageous அப்படின்னு சொல்றோம். ஸோ நமக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும் போது on that case we should prefer debt. If in case of when return on investment is less than interest rate அதிகமா இருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது we should prefer equity is safer to avoid financial strain. ஏன்னா இந்த கேஸ்ல பினான்சியல் ரிஸ்க் நிறைய வரும். So we should not acquire debt, we should prefer the equity. So these are the two cases when we are dealing with return on investment. Next, cost of debt. If a firm can arrange borrowed funds at a low interest rate, it will prefer more debt compared to equity. So நிறைய borrowed funds low interest rateல இருந்துச்சுன்னா sure we can move to debt rather than equity. So this is one of the factor about cost of debt for making deciding about the capital structure. So capital structure வந்து நம்ம டிசைட் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ரொம்ப மெயினா பார்க்கணும். ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இஃப் இன் கேஸ் borrowed ஃபண்ட்ஸ் நம்ம வாங்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்குன்னா ஷோர் வி கேன் ப்ரிஃபர் டு தி டெப்ட் ரேதர் தேன் ஈக்விட்டி. அதுதான் காஸ்ட் ஆஃப் டெப்ட். நெக்ஸ்ட் டாக்ஸ் ரேட். Tax rate போது high tax rate means debt cheaper because interest paid to debt holders is tax deductible, reduces taxable income. ஸோ டெப்ட் சீப்பரா இருக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது இல்லையா, ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்டுக்கு வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை.
ஸோ ஹை டேக்ஸ் ரேட் மேக் டெப்ட் சீப்பர். ஸோ ரொம்ப ஹை டேக்ஸ் ரேட்டா இருக்கும்போது நமக்கு டெப்ட் சீப்பரா இருக்கும். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் டு பெய்ட் interest paid to debt holders is tax deductible. Dividend pays to shareholders are not tax deductible. ஏன்னா எந்த ஒரு விதமான எக்ஸ்பென்சஸ் இங்க என்ன சொல்றேன்னா நான் இன்ட்ரெஸ்ட் தான் எக்ஸ்பென்சஸ் சொல்றேன். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்க்குலாம் எந்த விதமான டாக்ஸஸும் கிடையாது. பட் வென் தேர் இஸ் அண்ட் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கும்போது ஷார் தேர் வில் பி அ டாக்ஸ் ரேட். ஸோ அதுல வந்து கண்டிப்பா டாக்ஸ் வந்து நம்ம லெவி பண்ணி தான் ஆகணும், விச் இஸ் நாட் டாக்ஸ் டிடக்டபிள். அதுல என்ன சொல்றோம், டிவிடெண்ட்ங்கும் போது இட் இஸ் ப்ராஃபிட் ஆஃப் தி கம்பெனி விச் இஸ் கிவன் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லையா. ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணும்போது ஆர் நாட் டாக்ஸ் டிடக்டபிள். ஸோ இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட்னா அது டாக்ஸ் டிடக்டபிள். இப்ப டிவிடெண்ட்ங்கும் போது இட் இஸ் நாட் டாக்ஸ் டிடக்டபிள். ஸோ கம்பெனி மஸ்ட் பே டாக்ஸஸ் ஆன் தெம். ஸோ பேஸ்ட் ஆன் தி டாக்ஸ் ரேட்டும் நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்போல்லாம் நமக்கு டாக்ஸ் ரேட் அதிகமா இருக்கோ we can prefer debt. When there is low tax rate we can prefer equity. This will be one. ஸோ ஹை டாக்ஸ் ரேட் இருந்தா நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டெப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணணும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான டாக்ஸும் டிடக்டபிள் கிடையாது டெப்ட் பொறுத்த வரைக்கும். பட் லோ டாக்ஸ் ரேட் அப்படிங்கும்போது we should prefer equity which is not tax deductible. And the next one is cost of equity. இப்போ cost of debt பார்த்தோம், இப்போ cost of equity. So cost of equity na equity shareholders expect return in the form of EPS. So EPS என்ன சொல்லிருக்கு, earning per share. அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஒரு ஷேர் ஆஃப் ஸ்டாக்ல வந்து ஒவ்வொரு எத்தனை ஷேர் வாங்கணுமோ அது ஈச் ஷேர் ஒவ்வொரு ஷேர் வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம் அதான் வந்து earning per share அப்படின்னு சொல்றோம். So debt can be included in capital structure as long as it increases EPS. So debt also can be included in capital structure when EPS is increasing. So நம்ம earning per share எந்த அளவுக்கு increase ஆகுதோ அந்த case we can include the debt include பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. If debt starts reducing EPS, the firm should rely on equity share capital. ஸோ இப்போ டெப்ட் வந்து நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மி பண்ணுது, டெப்ட் அதிகமாகுது அப்படிங்கும்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்போ அந்த டைம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஈக்விட்டியை தான் ப்ரிஃபர் பண்ணணும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் தட் இல்லையா. செவன்த் ஒன் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்னா நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இஸ் நத்திங் while the expenses involved in issuing shares or debentures. ஸோ ஒரு ஷேர்ஸையும் ஒரு டிபெஞ்சர்ஸும் நம்ம இஷ்யூ பண்ணும்போது அதுக்கான தேவையான எக்ஸ்பென்சஸ் லைக் அட்வர்டைசிங் மூலியமா நம்ம ஷேர் இஷ்யூ பண்றோம் அப்படிங்கும்போது we should pay the underwriting fees and legal charges எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விதமான காஸ்ட்டை தான் நம்ம வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஷேர்ஸ் ஒரு டிபெஞ்சர்ஸ் ஹை ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அண்ட் மோர் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் தான் நிறைய ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்கும் அண்ட் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். பட் இன் தி கேஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ எனி ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இன்வால்வ்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் கம்பேரிசன் ஆல்சோ தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கேன் பி ப்ரிஃபர்டு. ஏன்னா இது வந்து ஈக்விட்டியில வந்துடும். ஸோ ஈக்விட்டிங்கும் போது இட் வில் பி safe, but it has high flotation cost. So loans and advances will be cheaper because there is no more flotation cost. So this is also the one of the factor affecting the capital structure. Next one, risk consideration. ஸோ ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைன் அதாவது டெசிஷன் பண்ண எது மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் வரும் அப்படி இந்த ஃபேக்டர்ஸ் we should make consider.
So financial risk அப்படிங்கும்போது occurs when a company cannot meet fixed obligation like interest, preference dividends or creditor payments. So எப்போ ஒரு business வந்து அவங்களோட interest, preference dividend or creditor payment which are the obligations அப்படிங்கும்போது ஆப்ளிகேஷனா அது வந்து கடமைகள் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்போ அவங்க வந்து பே பண்ணாம முடியாம போகுதோ அப்போலாம் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் வரும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோம். பிஸ்னஸ் ரிஸ்க் அண்ட் டெப்ட். ஸோ லோ பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்னா கேன் ரைஸ் மோர் டெப்ட். ஹை பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படின்னா ஷுட் ரிலி ஆன் ஈக்விட்டி. ஸோ திருப்பி இது வந்து நம்ம எதோ கம்பேர் பண்றோம்னா டெப்ட் அண்ட் ஈக்விட்டி எது மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம டெப்ட் அக்வயர் பண்ணணும், எது மாதிரி பிசினஸ் டைம்ஸ்ல வந்து நம்ம ஈக்விட்டி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இப்போ லோ பிஸ்னஸ் ரிஸ்க் அப்படிங்கும் போது வி கேன் ரைஸ் மோர் டெப்ட். ஏன்னா டெப்ட் அப்படிங்கறது ரைஸ் பண்ற மாதிரி இட் இஸ் சீப்பர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பிஸ்னஸ் ரிஸ்க் கம்மியா இருக்கும்போது வி கேன் ப்ரிஃபர் டு டெப்ட். ஆனா எப்போ பிசினஸ் ரிஸ்க் அதிகமா ஆகுதோ we should rely on equity. ஏன்னா ஏன் ஈக்விட்டி பண்ணணும் அப்படின்னா அதுல எந்த விதமான ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்காது. பட் டெப்ட் பொறுத்த வரைக்கும் இட் வில் பி தி ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஹை பிசினஸ் ரிஸ்க் டைம்ல we should move for equity. And ninth one is flexibility. Excessive debt limit future borrowing capacity. So to retain flexibility, firms must preserve some power for emergencies. So நிறைய நம்ம டெப்ட் வாங்கினாலுமே ஃபியூச்சர்ல நம்ம கடன் வாங்க முடியாம போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது எக்ஸசிவ் டெப்ட் லிமிட்ஸ் ஃபியூச்சர் பாரோயிங் கெப்பாசிட்டி. ஸோ நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவுதான் வந்து அந்த டெப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப நான் எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு மட்டும்தான் வாங்கணும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா டு ரீடைன் ஃபிளெக்சிபிலிட்டி. ஏன்னா ஃபோம் மஸ்ட் ப்ரிசர்வ் சம் பாரோயிங் பவர் ஃபார் எமர்ஜென்சி. ஏன்னா நம்ம பிசினஸ்ல வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படி அந்த சுச்சுவேஷன்லயும் வந்து நம்மளால வந்து அந்த டெப்ட் வாங்கக்கூடிய அளவு வரைக்கும் மட்டும்தான் நம்ம வாங்கணும். எக்ஸசிவா வாங்கக்கூடாது. ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் எமர்ஜென்சிங் போது அந்த டைம்ல வாங்குறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ வி ஷுட் ரீடைன் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். And the 10th one is control. So control equity shareholders, owners with full control over the company. So equity shareholders are owners of the company. That's all. So owners with full control over the company. But debt no dilution of control. Lenders have no ownership right. So இந்த கண்ட்ரோல் வந்து டைல்யூட் ஆகாது அப்படின்னு சொல்றோம். அதான் ரெடியூஸ் ஆகாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஓனர்ஷிப் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கனால தே கேன் ஃபுல்லி மேக் ஓவர் கண்ட்ரோல். அந்த ஓனர்ஸ் வித் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் தி கம்பெனி. நோ டைல்யூஷன் ஆஃப் control. And the 11th one is regulatory framework. So regulatory framework போது some legal obligations should be followed. ஸோ ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கும்போது மஸ்ட் கம்ப்ளை வித் செபி கைட்லைன்ஸ். செபிங்கும் போது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு இந்த செபி அப்படிங்கிற ரெகுலேட்டரி பாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வென் வி ஆர் மூவிங் வித் ஆர் வென் வி ஆர் அக்வயரிங் வித் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கும்போது வி ஷுட் ஃபாலோ தி செபி கைட்லைன்ஸை நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன் கேஸ் ஆஃப் லோன்ஸ் நம்ம அக்வயர் பண்ணும்போது வி ஷுட் சப்ஜெக்ட் டு மானிட்டரி பாலிசி ரெகுலேஷன்ஸ். அதாவது ஆர்பிஐ சர்டன் ரெகுலேஷன்ஸ் இவ்வளோ லோன்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஷுட் பி லெவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மானிட்டரி பாலிசி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஷேர்ஸ்னா செபி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும், லோன்ஸ்னா மானிட்டரி பாலிசி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் இது ரெண்டுல நம்ம எது ப்ரிஃபரபிளா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈஸி செபி நார்ம்ஸ், firms may issue security, flexible monetary policy, firms may opt for loans. So செபி நார்ம்ஸ் அப்படிங்கும்போது we can issue securities, மானிட்டரி பாலிசி அப்படிங்கும்போது we can opt for loans அப்படின்னு சொல்றோம்.
And the 12th one is debt service coverage ratio. So the debt service coverage ratio, an advanced metric beyond ICR that covers both interest and principal payment. So அந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா பார்த்தோம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்க்கு எவ்வளவு ஏர்ன் பண்றோம், எவ்வளவு டைம்ஸ் ஏர்ன் பண்றோம், ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ போது இட் இஸ் கவரிங் ஐசிஆரையும் தாண்டி இட் கவர் போத் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன் அப்படிங்கும். அதாவது என்னன்னா இட்ஸ் மெஷர் அ கம்பெனிஸ் எபிலிட்டி டு சர்வீஸ் இட்ஸ் டோட்டல் டெப்ட் ஆப்ளிகேஷன் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் பேமெண்ட். ஸோ இது வந்து ஓவராலா இன்ட்ரெஸ்டையும் பார்க்கும், இட் ஆல்சோ சி தி பிரின்சிபல் அமௌண்ட், நம்ம எவ்வளவு தர வேண்டிய அமௌண்ட் இருக்கோ அதையும் நம்ம பே பண்ணணும். அதுதான் வந்து டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ். ஸோ நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ்னா இட் இன்வால்வ்ஸ் டிப்ரிசியேஷன் டிவைடட் பை ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன். ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை டிஎஸ்சிஆர், அதாவது இட் இஸ் தி கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட் ஸ்ட்ராங் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ the company can generate enough income to cover its debt payment comfortably. So அவங்களால ஹை கிரேட்டர் தென் 1 இருக்கு அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாலுமே தே கேன் பி ஈஸிலி ரீபே தம். அதாவது என்ன சொல்றாங்க, கம்பெனி வந்து ஈஸியா இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெப்டை கம்ஃபர்டபுளா பே பண்றதுக்கு. அதை இண்டிகேட் ஸ்ட்ராங் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. ஒரு கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்கா ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஒரு கேப்பபிளா இருக்கு. ஸோ வி கேன் இன்க்ளூட் மோர் டெப்ட் அப்படிங்கிறாங்க. இஃப் இன் கேஸ் லோ டிஎஸ்சிஆர், அதாவது லெஸ் தென் 1 அப்படின்னு இருக்குன்னா இட் சிக்னல்ஸ் ரீபேமெண்ட் ரிஸ்க் இருக்கு, ஷுட் ரிலி ஆன் ஈக்விட்டி கேபிட்டல். ஸோ நம்மளால ரீபேமெண்ட் பண்ண முடியாது. த கம்பெனி மே ஸ்ட்ரகிள் டு மீட் டெப்ட் ஆப்ளிகேஷன் அண்ட் இட் சீன் அஸ் ஃபினான்ஷியலி ரிஸ்கி. ஸோ இது வந்து ஃபினான்ஷியலா ரிஸ்கியரா இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ரீபேமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கும் போது நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், வி ஷுட் ப்ரிஃபர் ஆன் ஈக்விட்டி. ஸோ இங்க ஸ்ட்ராங் ரீபேமெண்ட் இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை டிஎஸ்சிஆர் இருக்கு. அதுதான் டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. So this is also one of the factor which is influencing the capital structure decision. And the next one is stock market condition. So stock market conditionல வந்து பாத்தீங்கன்னா bull market, bear market அப்படிங்கிறோம். So bull marketங்கும் போது it is the growth, நல்ல ஒரு growth இருக்கு கம்பெனில அப்படிங்கறத நம்ம பூம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த புல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் ஃபிளவரிஷ், இன்வெஸ்டர் ப்ரிஃபர் ஈக்விட்டி ஷேர் ஃபார் டிவிடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட பிசினஸஸ் வந்து நல்லா growthல இருக்கு அப்படிங்கும்போது நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். which is ideal for equity financing. So we will move for equity shares because equity sharesல நமக்கு ஹையர் டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. அப்படிங்கும்போது அந்த பூம் பீரியட்ல இன்வெஸ்டர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் தே ப்ரிஃபர் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் பியர் மார்க்கெட் பொறுக்கும் பார்க்கும்போது பூம்ங்கிறது இட் இஸ் தி ஹையஸ்ட் ஒரு growth தான் அப்படின்னு சொல்றோம். ரெசெஷன் போது இட் இஸ் ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டில நம்ம டிக்ளைன் ஆகுது, அதாவது நம்ம ஒரு நிலையா இல்லாம we are going down அப்படிங்கும்போது தான் அந்த ரெசெஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டைம்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னா லோ பிசினஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். இன்வெஸ்டர் அவாய்ட் ரிஸ்கை தவிர்க்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி ஒரு growthல இல்ல, ஒரு டிக்ளைன் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கும்போது இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஈக்விட்டி ஷேரை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பூம்ல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா பிசினஸ் வந்து நல்ல ஒரு growth ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு பிசினஸ் வந்து டவுன் ஸ்டேஜ் போகும்போது they will not prefer equity share, they will prefer debt. So to reduce the risk, so they prefer debt securities, அதாவது bonds or debentures for stable interest. அப்படிங்க.
நெக்ஸ்ட் 14th ஒன் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கம்பெனி. ஸோ பேஸ்ட் ஆன் தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கம்பெனி, கம்பெனி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா சம் ஃபர்ம்ஸ் அலைன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வித் செக்டார் பென்மார்க்ஸ். ஸோ அதை மெஷர் பண்ணி எந்தெந்த ஃபர்ம்ஸ்க்கு வந்து எது மாதிரி நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அலைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெஞ்ச்மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒரு மெஷர் பண்றது, கம்பேர் பண்றது, எவால்வேட் பண்ணி நம்ம வந்து எது ப்ரிஃபர் பண்றது அப்படின்னு பார்க்கறது அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கம்பெனி. காஸ்ட் இதுல மெயினா நம்ம என்ன கரெக்டா பார்க்கணும் பார்த்தீங்கன்னா blindly following norms may increase financial risk. எது கண்மூடித்தனமா நம்ம எதையும் நம்பக்கூடாது. அப்படி நம்பினோம்னா இட் வில் லீட்ஸ் டு ஃபினான்ஷியல் ரிஸ்க் நமக்கு அதிகமா வரும் அப்படின்னு சொல்றோம். இப்போ firm must assess own risk tolerance, avoid excessive debt, just peers use. ஸோ நம்ம கூட இருக்கவங்க, அதாவது நம்ம கம்பெனிஸ் யூஸ் பண்ணுது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து கூட இருக்க கம்பெனிஸ்லாம் இங்க கடன் வாங்குறாங்க அப்படின்ட்டு நம்மளும் வந்து நிறைய கடன் தேவையில்லாம நம்மளே நமக்கு ரிஸ்க வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் firm must assess own risk tolerance, avoid excessive debt just because peers யூஸ் பண்றாங்கக்காக நம்மளும் இந்த டெப்ட் வந்து எக்ஸசிவ் டெப்ட் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஸோ திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். ஸோ நம்ம 14 ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம் விச் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் டெசிஷன் ஆன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். டெசிஷன் பண்றதுக்கான 14 ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம். தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் கேஷ் ஃப்ளோ பொசிஷன், செகண்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, தேர்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், fourth one cost of debt, fifth one tax rate, sixth one cost of equity, seventh one flotation cost, eighth one is about risk consideration, 10th one flexibility, 10th one control, 11th one regulatory framework, 12th one DSCR, that is debt service coverage ratio, and the 13th one is stock market condition, and 14th one is capital structure of the company. So இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ். நம்ம ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நம்ம டிசைட் பண்ணும்போது, ஒரு கம்பெனிக்கு டிசைட் பண்ணும்போது இதெல்லாம் மெயின் திங்கா நம்ம பார்த்துட்டு வெதர் வி ஹாவ் டு அக்வயர் டெப்ட் ஃபண்டா ஈக்விட்டியான we should be properly make the decision. So thank you.